அத்தியாயம் 34. இமயத்தில் ஓர் அரண்மனையைத் தோற்றுவித்தல். பாபாஜிக்கும் லாகிரி மகாசயருக்கும் இடையே ஏற்பட்ட முதல் சந்திப்பு மிக அற்புதமான கதை. மேலும் அம்மரணமற்ற குருவைப் பற்றி விவரமான கருத்தை தெரிவிக்கும் சிலவற்றில் ஒன்றாகும். இச்சொற்கள் சுவாமி கேவலானந்தரின் ஓர் ஆச்சரியமான கதைக்கு முன்னுரையாகும். முதல் தடவையாக அவர் அக்கதையை கூறிய பொழுது நான் மெய்யாகவே பிரமிப்பில் ஆழ்ந்தேன். நான் பல்வேறு சந்தர்ப்பங்களில் அக்கதையை திரும்ப கூறும்படி கனிவு மிகுந்த என் சமஸ்கிருத ஆசிரியரிடம் நயந்து பேசி ஒப்புக்கொள்ளச் செய்திருக்கிறேன். பிறகு அதே கதை கிட்டத்தட்ட அதே சொற்களுடன் ஸ்ரீ யுக்தேஸ்வரால் எனக்கு கூறப்பட்டது. லாகிரி மகாசயரின் இந்த 2 சீடர்களும் பிரமிப்பூட்டும் அந்த கதையை நேரடியாக தங்கள் குருவின் மூலமாக கேட்டு அறிந்திருக்கிறார்கள். பாபாஜியுடன் என் முதல் சந்திப்பு என் 33வது வயதில் நிகழ்ந்தது. லாகிரி மகாசயர் கூறினார், 1861 வருட இலையுதிர் காலத்தில் நான் தானாபூரில் அரசாங்க இராணுவ பொறியியல் இலாக்காவில் கணக்கராக பதவியில் இருந்தேன். ஒரு நாள் காலை அலுவலக மேலாளர் என்னை அழைத்தார். லாகிரி, அவர் கூறினார், நமது தலைமை அலுவலகத்திலிருந்து ஒரு தந்தி இப்பொழுதுதான் வந்தது. ராணிகேத்திற்கு அங்கு தற்போது நிறுவப்பட்டுக் கொண்டிருக்கும் ஒரு இராணுவ முகாமிற்கு நீ மாற்றப்பட வேண்டுமாம். ஒரு வேலைக்காரனுடன் நான் அந்த 500 மைல் பிரயாணத்தை மேற்கொண்டேன். குதிரை மீதும் குதிரை வண்டியிலும் பிரயாணம் செய்து 30 நாட்களில் நாங்கள் இமயத்தின் சாரலில் உள்ள ராணிகேத்தை அடைந்தோம். என் அலுவலக கடமைகள் பொறுப்பு நிறைந்ததாக இல்லை. அந்த அற்புதமான மலைக்குன்றுகளில் திரிந்து பல மணி நேரங்கள் கழிக்க என்னால் முடிந்தது. மிகப்பெரிய மகான்கள் இங்கு வசித்து இந்த இடத்தை ஆசிர்வதிக்கிறார்கள் என்ற வதந்தி எனக்கு எட்டியிருந்தது. எனக்கு அவர்களை காண வேண்டும் என்ற பேரவா உண்டாயிற்று. ஒரு நாள் முற்பகல் நான் அங்கு சுற்றித் திரிந்து கொண்டு இருக்கையில் வெகு தூரத்திலிருந்து ஒரு குரல் என் பெயரை கூவி அழைப்பதைக் கேட்டு திகைப்படைந்தேன். நான் துரோண்கிரி மலையின் மீது சுறுசுறுப்பாக ஏறுவதைத் தொடர்ந்தேன். அக்காட்டு பிரதேசத்தில் இருள் சூழும் முன்னால் திரும்ப வழிச்சுவட்டை கண்டுபிடித்து இறங்க முடியாதோ என்ற எண்ணத்தினால் சிறிது அமைதியற்ற நிலை எனக்கு ஏற்பட்டது. முடிவில் நான் 4 பக்கங்களிலும் குகைகள் இருந்த ஒரு சிறு சமவெளியை அடைந்தேன். பாறை விளிம்புகளில் ஒன்றின் மேல் இளைஞர் ஒருவர் புன்னகை தவழும் முகத்துடன் என்னை கையை நீட்டி வரவேற்றவாறு நின்று கொண்டிருந்தார். அவரது தாமிர நிற கேசத்தைத் தவிர அவர் குறிப்பிடத்தக்க விதத்தில் என்னைப் போன்று இருந்ததை நான் வியப்புடன் கண்டேன். லாகிரி, நீ வந்து விட்டாய். அந்த மகான் பிரியத்துடன் என்னை நோக்கி இந்தியில் கூறினார். இங்கே குகையில் இளைப்பாறு. நான் தான் உன்னை அழைத்தேன். நான் ஒரு சிறிய சுத்தமான குகையினுள் நுழைந்தேன். அங்கு பல கம்பளிகளும் சில கமண்டலங்களும் காணப்பட்டன. லாகிரி, உனக்கு அந்த ஆசனம் நினைவில் இருக்கிறதா? ஒரு மூலையில் மடித்து வைக்கப்பட்டிருந்த ஒரு கம்பளத்தை அந்த யோகி சுட்டிக்காட்டினார். இல்லை ஐயா, என் விசித்திரமான சாகசச் செயலினால் ஒரு மாதிரியாக பிரமிப்படைந்த நிலையில் நான் தொடர்ந்தேன். நான் இருட்டுவதற்கு முன் கிளம்ப வேண்டும். எனக்கு காலையில் அலுவலகத்தில் வேலை இருக்கிறது. அந்த மர்மமான மகான் ஆங்கிலத்தில் பதிலளித்தார். அந்த அலுவலகம் உனக்காக கொண்டு வரப்பட்டது. நீ அலுவலகத்திற்காக இல்லை. இந்த வனப்பிரதேச சந்நியாசி ஆங்கிலம் பேசுவது மட்டுமல்லாமல் கிறிஸ்துவின் வாக்கியங்களின் கருத்துரையையும் கூறுவதைக் கேட்டு நான் ஊமையானேன். என் தந்தி பலனை அளித்திருப்பதை நான் பார்க்கிறேன். அந்த யோகியின் சொற்கள் எனக்கு புரியவில்லை. நான் அதன் பொருளைக் கேட்டேன். உன்னை இத்தனிமையான பிரதேசத்திற்கு வரவழைத்த தந்தியைப் பற்றி குறிப்பிடுகிறேன். நீ ராணிகேத்திற்கு மாற்றப்பட வேண்டும் என்பதை நான் தான் உன் மேலதிகாரியின் மனத்தில் மௌனமாக யோசனை கூறினேன். ஒருவர் மனித குலத்துடன் தன் ஐக்கியத்தை உணரும் பொழுது எல்லா மனங்களும் ஒலிபரப்பு நிலையங்களாகி அவற்றின் மூலம் அவர் விருப்பப்படி செயல்பட முடியும். அவர் தொடர்ந்தார். லாகிரி, இந்த குகை உனக்கு உண்மையில் பரிச்சயமானதாக தோன்றவில்லையா? நான் ஒரு குழப்பமான மௌனத்தை கடைபிடித்த பொழுது அந்த மகான்
என் அருகில் வந்து என் நெற்றியில் மிருதுவாக தட்டினார். அவருடைய காந்த ஸ்பரிசத்தினால் என் மூளையில் ஓர் அற்புத ஓட்டம் பெருக்கெடுத்து என் முற்பிறவியின் இனிமையான நினைவு ஊற்றை வெளிப்படுத்தியது. எனக்கு நினைவிருக்கிறது. என் குரல் ஆனந்த விசும்பல்களினால் பாதி அடைத்துக் கொண்டது. நீங்கள் எப்பொழுதும் எனக்கு சொந்தமான என் குரு பாபாஜி. கடந்த கால காட்சிகள் என் மனத்தில் தத்ரூபமாக எழுகிறது. இங்கே இந்த குகையில் என் முன்பிறவியில் பல வருடங்களை கழித்துள்ளேன். விவரிக்க முடியாத நினைவுகள் என்னுள் பொங்க நான் கண்ணீருடன் என் குருவின் பாதங்களை தழுவினேன். நான் 30 வருடங்களுக்கு மேலாக நீ திரும்புவதற்காக காத்திருந்தேன். பாபாஜியின் குரல் தெய்வீக அன்புடன் ஒலித்தது. நீ மரணத்தை தாண்டிய வாழ்க்கையின் கொந்தளிக்கும் அலைகளில் நழுவி மறைந்து போய்விட்டாய். உன் கர்ம வினையின் மந்திரக்கோல் உன்னை தொட்டதும் நீ போய்விட்டாய். நீ என்னை காணவில்லையாயினும் நான் என்றும் உன்னை காணாமல் இல்லை. மகிமையான தேவதூதர்கள் மிதந்து வரும் ஒளிப்பிழம்பான சூட்சுமக் கடலின் மீதாக நான் உன்னை தொடர்ந்தபடியே இருந்தேன். இருள், புயல், எழுச்சி, ஒளி போன்ற எல்லா நிலைகளிலும் எப்படி ஒரு தாய்ப்பறவை தன் குஞ்சுகளை காவல் புரியுமோ அதே போன்று நான் உன்னை தொடர்ந்தபடி இருந்தேன். நீ உன் மனித பருவத்தின் கரு வாழ்க்கையை முடித்து சிசுவாக வெளிவந்த பொழுதும் என் கண் உன்மீதே இருந்தது. நீ உன் குழந்தை பருவத்தில் உனது சிறு உருவத்தை பத்மாசனத்தில் குர்னி மணலின் கீழ் மறைத்துக் கொண்டு அமர்ந்த பொழுது நான் அருவமாக அவ்விடமிருந்தேன். பொறுமையுடன் மாதம் மாதமாக, வருடம் வருடமாக உன்னை கண்காணித்துக் கொண்டு இந்த நிறைவான நாளுக்காக காத்திருந்தேன். இப்பொழுது நீ என்னுடன் இருக்கிறாய். நீ பழைய நாட்களில் விரும்பி வசித்த குகை இதோ. நான் உனக்காக அதை எப்பொழுதும் சுத்தமாகவும் தயாராகவும் வைத்திருக்கிறேன். இதோ நீ தினமும் அமர்ந்து உன் பரந்த இதயத்தை இறைவனுடன் நிறைத்த புனிதமான ஆசன கம்பளம். இதோ நீ என்னால் தயாரிக்கப்பட்ட அமுதத்தை அடிக்கடி அருந்திய கிண்ணம். ஒரு நாள் இதே கிண்ணத்திலிருந்து நீ மறுபடியும் பருகக்கூடும் என்று இந்த பித்தளை கிண்ணத்தை தேய்த்து பளபளவென்று எப்படி வைத்திருக்கிறேன் பார். எனக்கு உரியவனே, உனக்கு இப்பொழுது புரிகிறதா? என் குருதேவா, நான் என்ன சொல்ல? நான் உடைந்த குரலில் மெதுவாக கூறினேன். இம்மாதிரியான அழிவற்ற அன்பை ஒருவன் எங்கு கேள்விப்பட்டிருக்கக்கூடும்? பிறப்பிலும் இறப்பிலும் என் முடிவற்ற பொக்கிஷமான என் குருதேவரை நான் பரவசத்துடன் நோக்கியவாறு இருந்தேன். லாகிரி, நீ புனிதமாக்கப்பட வேண்டும். இந்த கிண்ணத்திலுள்ள எண்ணெயை குடித்துவிட்டு ஆற்றின் அருகில் படுத்துக்கொள். பாபாஜியின் அனுபவபூர்வமான விவேகம் எப்பொழுதும் முன்னணியில் நிற்கும் என்பதை உடனடியாக ஒரு பழைய புன்சிரிப்புடன் நான் நினைத்துப் பார்த்தேன். நான் அவர் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தேன். பனிக்கட்டி போன்ற குளிர்ச்சியான இமாலய இரவு கவியத் தொடங்கிய பொழுதும் ஒரு கதகதப்பானதும் இதமானதுமான ஒளி பிரகாசம் என்னுள் படரலாயிற்று. நான் அதிசயித்தேன். என்னவென்று தெரியாத அந்த எண்ணெயினுள் பிரபஞ்ச உஷ்ணம் அடங்கியிருக்கிறதோ? இருளில் கடுமையான ஊதல் காற்று ஒரு பயங்கரமான சவாலாக வீறிட்டு என்னை சுற்றிச் சுழன்றடித்தது. கோகாஷ் நதியின் சில்லென்ற சிறு அலைகள் பாறையாலான கரையின் மீது நீண்டு படுத்திருந்த என் உடலை அவ்வப்பொழுது தொட்டுச் சென்றன. வெகு சமீபத்தில் புலிகளின் உருமல் கேட்டது. ஆனால் என் மனம் பயமற்றிருந்தது. என்னுள் புதிதாக உண்டாகியிருந்த ஒளிபெற்ற சக்தி தகர்க்க முடியாத ஒரு பாதுகாப்பை நிச்சயமாக உணர்த்திற்று. பல மணி நேரங்கள் வேகமாக நகர்ந்தன. வேறொரு பிறவியின் மங்கிய நினைவுகள் தற்சமயம் என் தெய்வீக குருவுடன் மறுபடி இணைந்ததான அற்புத கோலத்துடன் கோர்வையாக இழையலாயின. என் தனிமையான நினைவுகளை நெருங்கி வந்த காலடி சத்தம் கலைத்தது. இருளில் ஒரு மனிதனின் கரம் மிருதுவாக நான் எழுந்திருக்க உதவியதுடன் சில உலர்ந்த ஆடைகளையும் கொடுத்தது. வா சகோதரனே, என் தோழர் கூறினார். குருதேவர் உனக்காக காத்திருக்கிறார். அவர் காட்டின் வழியே என்னை இட்டுச் சென்றார். பாதையில் ஒரு திருப்பத்தை நாங்கள் அடைந்தவுடன் தூரத்தில் இருந்த நிலையான வெளிச்சத்தினால் இரவின் இருட்டு ஒளியூட்டப்பட்டது. அது சூரியோதயமாக இருக்குமோ? நான் விசாரித்தேன்.
முழு இரவும் அதற்குள் நிச்சயம் கழிந்திருக்காதே. இது நடு இரவு நேரம். என் வழிகாட்டி மிருதுவாக நகைத்தார். அந்த ஒளி ஒப்புயர்வற்ற பாபாஜியால் உருவாக்கப்பட்ட ஒரு தங்க மாளிகையின் ஒளிர்தலாகும். மங்கிய கடந்த காலத்தில் நீ ஒரு தடவை ஓர் அரண்மனையின் அழகை அனுபவிக்க வேண்டும் என்ற விருப்பத்தை வெளியிட்டாய். நமது குருதேவர் உனது அந்த விருப்பத்தை திருப்தி செய்து உன்னுடைய கடைசி கர்ம வினையின் பந்தத்திலிருந்து உன்னை விடுவிக்கப் போகிறார். அவர் தொடர்ந்தார். அந்த கண்ணை பறிக்கும் மாளிகைதான் இன்று உனக்கு கிரியா யோக உபதேசம் செய்யும் இடமாகப் போகிறது. உன் எல்லா சகோதரர்களும் உன் அஞ்ஞான வாசத்தின் முடிவை கொண்டாடும் ஆனந்தத்தில் உன்னை வரவேற்க இங்கு கூடியிருக்கிறார்கள். அங்கே பார். எங்கள் முன்னால் கண்கூசச் செய்யும் தங்கத்தாலான ஒரு பெரிய மாளிகை நின்றிருந்தது. கணக்கற்ற நவரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்டு விசாலமான பூந்தோட்டங்களுக்கு மத்தியில் அமைதியான நீர்நிலைகளில் பிரதிபலித்த அம்மாளிகை ஒப்பு ஓமையற்ற பேரழகு காட்சியாகும். கோபுர அலங்கார வளைவுகள் மிக நுண்ணிய வேலைப்பாடுகளுடன் உயர்ந்த வைரம், நீலம், மரகதம் ஆகிய கற்களினால் இழைக்கப் பெற்றிருந்தன. தேவதூதரையொத்த முகத் தோற்றத்துடன் கூடிய மனிதர்கள் மாணிக்க கற்களினால் சிவந்து ஒளி வீசும் நுழைவாயில்களில் நிறுத்தப்பட்டிருந்தனர். நான் எனக்கு துணையாக வந்தவரை தொடர்ந்து ஒரு விசாலமான வரவேற்பு அறையை அடைந்தேன். ரோஜாக்களின் மணமும் தூபங்களின் சுகந்தமும் காற்றில் மிதந்து வந்தன. மங்கலான விளக்குகள் பலவித வண்ண ஒளியை தோற்றுவித்தன. சிறு குழுக்களில் சிலர் சிவந்தும் சிலர் கருத்தும் இருந்த பக்தர்கள் மெதுவாக கீதமிசைத்தவாறு அல்லது தியான நிலையில் மௌனமாக அமர்ந்து உள்ளூரும் சாந்தியில் திளைத்தவராக காணப்பட்டனர். அச்சூழ்நிலையில் அலைமோதும் ஓர் ஆனந்தம் வியாபித்திருந்தது. உன் கண்களுக்கு விருந்து படை. கலைவண்ணம் நிறைந்த இந்த அரண்மனையின் அழகை நன்றாய் அனுபவி. ஏனெனில் இவை உன்னை கௌரவிப்பதற்காகவே படைக்கப்பட்டுள்ளவை என்று என் வழிகாட்டி குறிப்பிட்டதும் நான் ஆச்சரியத்தினால் வியந்தது கண்டு அனுதாபத்துடன் புன்னகைத்தார். சகோதரரே, இம்மாளிகையின் அழகு மனித மனத்தின் கற்பனை எல்லைகளுக்கு அப்பாற்பட்டதாகும். இது தோன்றியதன் மர்மத்தை தயவு செய்து எனக்கு விளக்கிக் கூறுங்கள் என்றேன் நான். உனக்கு சந்தோஷமாக விளக்குகிறேன். என் தோழரின் கருமையான கண்கள் விவேகத்துடன் பளிச்சிட்டன. இது உருவாக்கப்பட்டிருப்பது பற்றி விளக்க முடியாதது ஒன்றுமில்லை. இந்த முழு பிரபஞ்சமும் இறைவனுடைய எண்ணத்தின் வெளிப்பாடுதானே. அண்ட வெளியில் மிதக்கும் ஒரு களிமண் உருண்டையான இவ்வுலகம் இறைவனின் கனவுதான். மனிதன் தன் கனவு உணர்வு நிலையில் பொருட்களை படைத்து உயிரூட்டுவதைப் போலவே இறைவன் எல்லா பொருட்களையும் தன் மனத்திலிருந்துதான் உண்டாக்குகிறான். கடவுள் இவ்வுலகத்தை முதலில் ஓர் எண்ணமாகத்தான் உருவாக்கினார். அவர் அதை துரிதப்படுத்தினார். அணுசக்தியும் பின்னர் பொருளும் தோன்றின. அவர் புவியின் அணுக்களை ஒன்றுக்கொன்று தொடர்புறச் செய்து ஒரு திடமான கோளமாக்கினார். அதனுடைய எல்லா மூலக்கூறுகளும் ஆண்டவனுடைய சங்கற்பத்தால் ஒன்றாக பிணைக்கப்பட்டுள்ளன. அவர் தன் சங்கற்பத்தை திரும்ப எடுத்துக்கொள்ளும் பொழுது பூமியின் சகல அணுக்களும் சக்தியாக மாறிவிடும். அணுசக்தி திரும்ப அது உற்பத்தியான இடமாகிய உணர்வு நிலைக்கே சென்றுவிடும். உலகம் என்ற எண்ணமே அதன் புறத்தன்மையிலிருந்து மறைந்துவிடும். கனவு பொருளானது காண்பவரின் அடிமனத்தின் எண்ணத்தினால் உருவாக்கப்படுகிறது. இணைக்கப்பட்டுள்ள அவ்வெண்ணம் விழிப்பு நிலையில் விலக்கப்படும் பொழுது கனவும் அதன் மூலப்பொருட்களும் கரைந்து விடுகின்றன. ஒரு மனிதன் கண்ணை மூடிக்கொண்டு ஒரு கனவு படைப்பை நிறுவுகிறான். விழித்ததும் எந்த முயற்சியும் இல்லாமல் அதை கலைத்து விடுகிறான். அவன் இறைவனுடைய மூல மாதிரி திட்டத்தை தான் கடைபிடிக்கிறான். அதுபோலவே அவன் பிரபஞ்ச உணர்வில் விழிப்படைந்தவுடன் எந்த சிரமமும் இல்லாமல் பிரபஞ்ச கனவு உலகத்தின் பொய்த் தோற்றத்தை கலைத்து விடுகிறான். எல்லையில்லாத எல்லாம் செய்யவல்ல இச்சா சக்தியுடன் இசைந்து பாபாஜியினால் மூல அணுக்களை அவைகள் தாமே இணைந்து எந்த உருவத்தில் வேண்டுமானாலும் உருக்கொள்ளுமாறு ஏவ முடிகிறது. இந்த பூமி எந்த அர்த்தத்தில் உண்மையோ அந்த விதத்திலேயே கன நேரத்தில் உருவாக்கப்பட்ட இந்த மாளிகையும் உண்மையே. இறைவனின் எண்ணம் எப்படி உலகை சிருஷ்டித்து பின் அவருடைய இச்சாசக்தி அதை காப்பாற்றியும் வருகிறதோ அதே போல பாபாஜி
இந்த அழகிய மாளிகையை தன் மனத்திலிருந்து படைத்து தன் இச்சா சக்தியினால் அதன் அணுக்களை ஒரு சேர வைத்திருக்கிறார். அவர் தொடர்ந்தார், இந்த கட்டிடம் தன் காரியத்தை ஆற்றிய பிறகு பாபாஜி அதன் உருவை கலைத்து விடுவார். நான் திக்பிரமையுடன் மௌனமாக நின்ற பொழுது என் வழிகாட்டி கையை வீசி சைகை செய்தார். நவரத்தினங்களினால் அற்புதமாக இழைக்கப்பட்ட இந்த ஜொலிக்கும் மாளிகை மனித முயற்சியினால் கட்டப்படவில்லை. அதிலுள்ள பொன்னும் மணிகளும் சுரங்கங்களிலிருந்து சிரமத்துடன் தோண்டப்படவில்லை. அது மனிதனுக்கு நிலையான ஒரு சவாலாக திடமாக உயர்ந்து நிற்கிறது. எவனொருவன் தன்னை இறைவனின் மகனாக அறிந்து கொள்கிறானோ, பாபாஜி உணர்ந்திருப்பதைப் போல அவன் தன்னுள் மறைந்திருக்கும் எல்லையற்ற சக்தியினால் எந்த குறிக்கோளையும் அடைய முடியும். ஒரு சாதாரண கல் மறைவாக அபாரமான அணுசக்திகளை பெற்றிருக்கிறது. அதேபோல் மிக கீழ்நிலையில் உள்ள மனிதன் கூட தெய்வீக சக்தியின் இருப்பிடம் ஆகிறான். அந்த முனிவர் அருகிலுள்ள மேஜையிலிருந்து ஒரு வசீகரமான பூச்சாடியை கையில் எடுத்தார். அதன் கைப்பிடி வைரங்களினால் ஜொலித்துக் கொண்டிருந்தது. நம் மேன்மையான குருதேவர் பிரபஞ்சத்தின் பல்லாயிரக்கணக்கான சுதந்திரமான கிரணங்களை கெட்டியாக்கி இம்மாளிகையை படைத்திருக்கிறார். அவர் தொடர்ந்தார், இந்த பூச்சாடியையும் அதன் வைரங்களையும் தொட்டுப்பார். இந்திரிய அனுபவத்தில் எல்லா சோதனைகளையும் அவை வென்றுவிடும். நான் அப்பூச்சாடியை சோதித்தேன். அதிலிருந்த நவரத்தினங்கள் ஓர் அரசனின் பொக்கிஷத்திற்குகந்தவை. மின்னிக் கொண்டிருந்த தங்கத்தாலாகிய அறையின் கனமான சுவர்களை கையால் தடவி பார்த்தேன். என் மனத்தில் ஆழ்ந்த திருப்தி படர்ந்தது. கடந்த பிறவிகளில் உண்டாகி உள்மனத்தில் மறைந்திருந்த ஒரு விருப்பம் இப்பொழுது ஒரே சமயத்தில் நிறைவேறி அழிந்துவிட்டதாகத் தோன்றியது. என் கம்பீரமான தோழர் என்னை அலங்கரிக்கப்பட்ட வளைவுகள் மற்றும் தாழ்வாரங்கள் வழியாக ஒரு சக்கரவர்த்தியின் அரண்மனையைப் போன்று உயர்ந்த முறையில் பொருட்கள் அமைக்கப்பட்டிருந்த அறைகள் பலவற்றினுள் என்னை அழைத்துச் சென்றார். நாங்கள் ஒரு பிரம்மாண்டமான மண்டபத்தினுள்ளே நுழைந்தோம். அதன் நடுவில் கண்கூசும் பல வண்ணங்களை வாரி இறைக்கும் நவரத்தினங்கள் இழைத்த ஒரு தங்க சிம்மாசனம் இருந்தது. அங்கு பத்மாசனத்தில் மகாபாபாஜி அமர்ந்திருந்தார். நான் பளபளக்கும் அந்த தரையின் மீது அவர் திருவடிகளில் விழுந்து வணங்கினேன். லாகிரி, நீ இன்னும் தங்க அரண்மனைக்கான உன் கனவு ஆசைகளில் திளைத்துக் கொண்டிருக்கிறாயா? என் குருவின் கண்கள் அவர் படைத்த நீல மணிகளைப் போலவே மின்னிக் கொண்டிருந்தன. விழித்துக்கொள், உன் பூவுலக விருப்பங்கள் எல்லாமே நிரந்தரமாக தணிந்துவிடப் போகின்றன. அவர் மறைபொருளுள்ள சில ஆசீர்வாத சொற்களை உச்சரித்தார். என் மகனே, எழுந்திரு. கிரியா யோகத்தின் மூலம் இறைவனின் சாம்ராஜ்யத்தை அடைய உன்னுடைய தீட்சையை பெற்றுக்கொள். பாபாஜி தன் கையை நீட்டினார். பழங்களாலும் மலர்களாலும் சூழப்பட்ட ஒரு வேள்வி குண்டம் தோன்றியது. இந்த கொழுந்து விட்டெறியும் பீடத்திற்கு முன்னால் விடுதலை தரும் யோக உத்தியாகிய கிரியா தீட்சையை பெற்றேன். விடியற் காலையில் சடங்குகள் முடிவு பெற்றன. என் பரவசமான நிலையில் எனக்கு நித்திரையின் அவசியம் இருக்கவில்லை. பொக்கிஷங்களாலும் மிக நேர்த்தியான வேலைப்பாடுகள் உடைய கலைப்பொருட்களாலும் நிறைந்திருந்த அம்மாளிகையின் அறைகளை சுற்றி நான் திரிந்தேன். தோட்டங்களுக்கும் சென்றேன். அருகிலேயே நேற்று நான் கண்ட குகைகளையும் வறண்ட மலைப்பாறைகளின் விளிம்புகளையும் கண்டேன். ஆனால் அப்பொழுது அவை ஒரு பெரிய மாளிகைக்கும் மலர் தோட்டங்களுக்கும் அருகே இருக்கவில்லை. இமயத்தின் குளிர்ச்சியான சூரிய ஒளியில் நம்ப முடியாதபடி பிரகாசித்துக் கொண்டிருந்த மாளிகைக்குள் திரும்பச் சென்று நான் என் குருவை நாடினேன். அவர் பல அமைதியான சீடர்களால் சூழப்பட்டு இன்னும் அந்த அரியணையிலேயே அமர்ந்திருந்தார். லாகிரி, உனக்கு நல்ல பசி. பாபாஜி தொடர்ந்தார். உன் கண்களை மூடிக்கொள். நான் மறுபடி கண்ணை திறந்ததும் மனத்தை மயக்கும் அந்த மாளிகையும் அதன் தோட்டங்களும் மறைந்து விட்டிருந்தன. என் சொந்த உடலும் பாபாஜி மற்றும் அவருடைய சீடர்களின் உருவங்களும் மாளிகை மறைந்த அதே இடத்தில் வெயில் படர்ந்த அந்த குகை வாயில்களிலிருந்து அதிக தூரமில்லாத வெறும் தரையில் அமர்ந்திருந்தன. இம்மாளிகை கலைத்து விடப்படும். அதனுள் பிடித்து வைக்கப்பட்டிருந்த அணுக்குவியல்கள் எங்கிருந்து கிளம்பினவோ
அந்த எண்ண சாராம்சத்திற்குள் விடுவிக்கப்பட்டுவிடும் என்று எனது வழிகாட்டி குறிப்பிட்டதை நான் நினைவுபடுத்திக் கொண்டேன். அதிர்ச்சியடைந்த போதிலும் நான் குருவை நம்பிக்கையுடன் நோக்கினேன். அற்புதங்கள் நிறைந்த அந்த நாளில் அடுத்தபடி எதை எதிர்பார்ப்பதென்றே எனக்கு தெரியவில்லை. அந்த மாளிகை எதற்காக படைக்கப்பட்டதோ அந்த நோக்கம் நிறைவேறிவிட்டது, பாபாஜி விளக்கினார். அவர் தரையிலிருந்து ஒரு மண் பாண்டத்தை எடுத்தார். அதற்குள் உன் கையை விட்டு உனக்கு விருப்பமான உணவை எடுத்துக்கொள் என்றார். நான் அந்த அகன்ற வெறும் கலயத்தை தொட்டேன். நெய்யாலான சூடான பூரிகளும் கறி வகையும் இனிப்பு பண்டங்களும் தோன்றின. நான் சாப்பிட சாப்பிட அப்பண்டம் எப்பொழுதும் நிரம்பியே இருந்ததைக் கண்டேன். சாப்பிட்டு முடிந்ததும் நான் தண்ணீருக்காக சுற்றி நோக்கினேன். என் குரு எனக்கு முன்னால் இருக்கும் கலயத்தை சுட்டிக் காட்டினார். உணவு மறைந்து அதன் இடத்தில் நீர் நிறைந்திருந்தது. இறைவனின் ராஜ்யமானது உலக வாழ்க்கைக்குரிய தேவைகளின் பூர்த்திகளையும் உள்ளடக்கி இருக்கிறது என்பதை ஒரு சில மானிடரே அறிவார்கள், பாபாஜி குறிப்பிட்டார். தெய்வீக ஆட்சி பூமியை சார்ந்துள்ளவற்றிற்கும் பரவியுள்ளது. ஆனால் பின்னால் கூறப்பட்டது பொய்த்தோற்ற தன்மையானதால் உண்மையின் சாரம் அதனிடமில்லை. அன்புடைய குருதேவா, நேற்றிரவு தாங்கள் எனக்காக மண்ணுலகு விண்ணுலகு ஆகிய இரண்டிலும் உள்ள அழகின் இணைப்பை தோன்ற செய்தருளினீர்கள். நான் மறைந்த மாளிகையின் நினைவுகளில் புன்னகைத்தேன். உண்மையில் எந்த எளிய யோகியும் இதுவரை இதைவிட அதிகமாக கவர்ச்சியூட்டும் ஆடம்பரமான சூழ்நிலையில் மகோன்னதமான ஆத்மாவின் புதிர்களை அறியும் தீட்சை பெற்றிருக்க மாட்டார். நான் மன அமைதியுடன் அப்பொழுது இருந்த முற்றிலும் மாறுபட்ட காட்சியை நோக்கினேன். உலர்ந்த கட்டாந்தரை, வானமாகிய கூரை, ஆதிகாலத்திய இருப்பிடங்களைத் தரும் குகைகள் எல்லாமே சுற்றியிருந்த ஒளி நிறைந்த முனிவர்களுக்கு ஓர் அழகான இயற்கை பின்னணியாக தோன்றியது. அன்று மதியம் நான் என் முற்பிறவி அனுபவங்களின் தொடர்புகளால் புனிதமாக்கப்பட்டு என் கம்பளி மேல் அமர்ந்திருந்தேன். என் தெய்வீக குருதேவர் அருகில் வந்து தன் கையை என் தலைமேல் செலுத்தினார். நான் நிர்விகல்ப சமாதியை அடைந்து இடைவிடாமல் 7 நாட்களுக்கு அந்த பரமானந்தத்தில் திளைத்திருந்தேன். ஆத்ம ஞானத்தின் ஒவ்வொரு நிலையையும் படிப்படியாக கடந்து நான் மரணமற்ற பரவெளியை ஊடுருவினேன். மாயையின் எல்லா கட்டுப்பாடுகளும் விடுபட்டொழிந்தன. என் ஆத்மா பரமாத்மாவின் பீடத்தில் முழுமையாக நிலை பெற்றது. 8வது நாள் நான் குருவின் பாதங்களில் விழுந்து என்னை என்றுமே அவரருகில் இந்த புனித வன பிராந்தியத்தில் வைத்துக் கொள்ளுமாறு மன்றாடினேன். என் மகனே, என்னை தழுவியவாறு கூறினார். மக்களின் பார்வைக்கு முன்னால் இந்த பிறவியில் உன் பங்கு செயல்படுத்தப்பட்டே ஆக வேண்டும். பல பிறவிகளின் தனிமையான தியானத்தினால் பிறக்கும் முன்பே ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் நீ இப்பொழுது உலக மனிதர்களுடன் கலந்து செயல்பட வேண்டும். ஏற்கனவே நீ திருமணமானவனாகி ஒரு சிறு குடும்பமும் தொழில் பொறுப்பும் உண்டாகும் வரை இம்முறை நீ என்னை சந்திக்காமல் இருந்ததில் ஓர் ஆழ்ந்த நோக்கம் உள்ளடங்கியுள்ளது. இமயமலையில் உள்ள எங்கள் மறைவான குழுவில் ஒருவனாக நீ சேரும் உன் எண்ணங்களை தள்ளி வைக்க வேண்டும். ஒப்பற்ற ஓர் லட்சிய இல்லற யோகிக்கு எடுத்துக்காட்டாக நகர மக்கள் கூட்டத்திற்கிடையே உன் வாழ்க்கை அடங்கியிருக்கிறது. உலக வாழ்க்கையில் தடுமாற்றமடைந்த அநேக ஆண் பெண்களின் கதறல்கள் மகான்களில் காதில் விழாமல் போகவில்லை. ஊக்கத்துடன் நாடும் எண்ணற்றோர்க்கு கிரியா யோகத்தின் மூலமாக ஆத்ம சாந்தியை அளிப்பதற்கு நீ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாய். குடும்ப பந்தங்களாலும் பாரமான லோகாயத கடமைகளாலும் சுமைப்பட்டிருக்கும் லட்சக்கணக்கானவர்கள் அவர்களைப் போன்ற இல்லறத்தானான உன்னிடத்திலிருந்து புதிய தைரியத்தை பெறுவார்கள். மிக உயர்ந்த யோக சாதனைகள் இல்லறத்தானுக்கு தடை செய்யப்படவில்லை என்பதை நீ அவர்களுக்கு புரிய வைத்து வழிகாட்ட வேண்டும். உலகத்திலேயே இருந்து கொண்டும் கூட யோகியானவன் சொந்த நோக்கம் அல்லது பற்று இன்றி தன் பொறுப்புகளை விசுவாசத்துடன் செயல்படுத்தும் பொழுது அவன் ஞான ஒளியை அடையும் நிச்சயமான பாதையில் நடப்பவனாகிறான். நீ இவ்வுலகத்தை விட்டு போக வேண்டுமென எந்த அவசியமும் கட்டாயப்படுத்தவில்லை. ஏனெனில்
நீ உள்ளுக்குள்ளேயே கர்ம வினையின் ஒவ்வொரு தலையையும் அறுத்தெறிந்து விட்டாய். இவ்வுலகத்தை சார்ந்தவனாக இல்லாவிடனும் நீ அதில் இருந்தே ஆக வேண்டும். நீ இவ்வுலகில் உன் குடும்பம், தொழில், சமூகம் மற்றும் ஆன்மீக கடமைகள் மனசாட்சியுடன் நிறைவேற்றுவதற்காக இன்னும் அநேக வருடங்கள் உள்ளன. உலகப்பற்றுள்ள மனிதர்களின் வறண்ட இதயங்களில் தெய்வீக நம்பிக்கையின் புத்துணர்ச்சி ஊடுருவும். உன்னுடைய சமநிலையான வாழ்க்கையிலிருந்து அவர்கள் விடுதலை என்பது வெளித்துறவுகளை விட உட்துறவை சார்ந்து இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்வார்கள். உயர்ந்த இமயத்தின் தனிமையில் நான் என் குருவின் சொற்களை செவிமடுக்கும் பொழுது என் குடும்பம், அலுவலகம், இந்த உலகம் எல்லாம் எங்கோ தொலைதூரத்தில் இருப்பதான ஒரு தோற்றம். ஆயினும் அவருடைய சொற்களில் பிடிவாதமான உண்மை ஒலித்தது. ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த அமைதியின் புகலிடத்தை விட்டுச் செல்ல நான் பணிவுடன் ஒப்புக்கொண்டேன். இந்த யோகக் கலையை குரு சிஷ்யனுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய கடினமான புராதன விதிகளை பாபாஜி எனக்கு போதித்தார். கிரியா திறவுகோலை தகுதியான சீடர்களுக்கு மட்டும் உபதேசம் செய், பாபாஜி கூறினார். எவனொருவன் இறைவனை நாடுவதில் எல்லாவற்றையும் துறப்பதாக சபதம் எடுத்துக் கொள்கிறானோ அவனே தியானம் என்ற விஞ்ஞானத்தின் மூலமாக வாழ்க்கையின் இறுதியான புதிர்களை அவிழ்க்க தகுதியுடையவன். தேவகுருவே, இழந்திருந்த கிரியாக்கலையை உயிர்ப்பித்ததன் மூலம் மனித குலத்திற்கு ஏற்கனவே ஆதரவு அளித்துள்ள தாங்கள் சீடர்களுக்கான கடுமையான தேவைகளை தளர்த்தி அதன் நன்மையை இன்னும் அதிகரிக்கச் செய்யலாகாதா? நான் பாபாஜியை வேண்டுதலுடன் நோக்கினேன். உண்மையாக நாடும் யாவர்க்கும் அவர்கள் தொடக்கத்தில் உள்ளார்ந்த முழுமையான உட்துறவு நிலைக்கு உறுதியளிக்க முடியாவிடினும் கிரியாவை கொடுக்க எனக்கு அனுமதி அளிக்கும்படி நான் வேண்டுகிறேன். உலகத்தில் மும்முனை துன்பங்களினால் தொடரப்பட்டு வேதனைப்படும் ஆடவரும் பெண்டீரும் விசேஷமாக ஊக்கமளிக்கப்பட வேண்டியவர்கள். அவர்களுக்கு கிரியா உபதேசம் அளிக்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டால் அவர்கள் என்றுமே விடுதலைக்கான மார்க்கத்தை நாடமாட்டார்கள். அப்படியே ஆகட்டும். உன் மூலம் இறைவனின் விருப்பமே வெளியிடப்பட்டது. உன்னிடம் பணிவுடன் உதவியை நாடுவோர் யாவருக்கும் கிரியாவை அளி, கருணைமிக்க அந்த குரு கூறினார். சிறிது நேர மௌனத்திற்குப் பிறகு பாபாஜி தொடர்ந்தார். உன் சிஷ்யர்கள் ஒவ்வொருவருக்கும் பகவத்கீதையில் கூறப்பட்ட இந்த மகத்தான வாக்குறுதியை திரும்பவும் எடுத்துக் கூறு. ஸ்வல்பமப்யஸ்ய தர்மஸ்ய த்ராயதே மகதோ பயாத். இந்த தர்மத்தின், அதாவது அறநெறிச் சடங்கு அல்லது நற்செயலின் சிறிதளவு பயிற்சி கூட பெரும் பயத்திலிருந்து மாபெரும் துன்பங்களை இயல்பாகவே உடைய திரும்ப திரும்ப உண்டாகும் பிறப்பு இறப்பு என்ற சூழல்களிலிருந்து உன்னை காக்கும். மறுநாள் காலை விடைபெறும் போது ஆசியை பெறுவதற்காக நான் என் குருவின் பாதங்களில் பணிந்து நிற்கும் பொழுது அவரை பிரிவதில் எனக்கிருக்கும் ஆழ்ந்த தயக்கத்தை அவர் உணர்ந்தார். என் அன்பான குழந்தாய், நமக்குள் பிரிவென்பது இல்லை. அவர் மிகுந்த பாசத்துடன் என் தோளைத் தொட்டார். நீ எங்கிருந்தாலும் சரி, எப்பொழுது என்னை அழைத்தாலும் சரி, நான் அக்கணமே உன்னுடன் இருப்பேன். அவருடைய அற்புதமான வாக்குறுதியினால் ஆறுதல் அடைந்தும் புதிதாக அடைந்த இறை ஞான தங்கம் என்ற செல்வத்துடன் நான் மலையிலிருந்து இறங்கினேன். நான் இமயமலை காடுகளில் தொலைந்து விட்டதாக 10 நாட்களாக நினைத்துக் கொண்டிருந்த சக ஊழியர்களால் நான் வரவேற்கப்பட்டேன். தலைமை அலுவலகத்திலிருந்து சீக்கிரமே ஒரு கடிதம் வந்தது. லாகிரி தானாப்பூர் அலுவலகத்திற்கு திரும்ப வேண்டும் என்று அதில் கண்டிருந்தது. ராணிகேத்திற்கு அவருடைய மாற்றல் தவறுதலால் ஏற்பட்டது. ராணிகேத்தில் பணியை ஏற்றுக்கொள்ள வேறு ஒருவர் அனுப்பப்பட்டிருக்க வேண்டும். என்னை இந்தியாவின் இந்த வெகுதூர இடத்திற்கு கொண்டு சேர்த்த சம்பவங்களில் மறைந்துள்ள குறுக்கீடுகளை எண்ணி எனக்குள் நகைத்துக் கொண்டேன். தானாப்பூருக்கு திரும்புவதற்கு முன்னால் நான் மொராதாபாதில் ஒரு வங்காள குடும்பத்துடன் சில தினங்கள் கழித்தேன். 6 நண்பர்கள் அடங்கிய குழு என்னை வரவேற்க அங்கு கூடியிருந்தது. நான் ஆன்மீக விஷயங்களுக்கு பேச்சை திருப்பிய பொழுது எனக்கு விருந்தளித்தவர் வருத்தத்துடன் குறிப்பிட்டார். ஓ, இந்நாட்களில் பாரதம் மகான்களின்றி வறுமையாகிவிட்டது. பாபு, நான் உணர்ச்சியுடன் மறுத்தேன்.
இன்னமும் இந்நாட்டில் உயர்ந்த மகான்கள் இருக்கவே செய்கிறார்கள். ஏதோ ஓர் உணர்ச்சி வேக மனநிலையினால் நான் தூண்டப்பட்டு இமயத்தில் எனக்கு ஏற்பட்ட அற்புதமான அனுபவங்களை விவரித்தேன். அச்சிறு குழு மிக பணிவுடன் தன் அவநம்பிக்கையை தெரிவித்தது. லாகிரி, ஒருவர் ஆறுதலாக கூறினார், அந்த அடர்த்தி குறைந்த மலைக்காற்றில் உன் மனம் சோர்வு அடைந்து விட்டது. நீ கூறியது ஏதோ ஒரு பகற்கனவுதான். உண்மையின் உற்சாகத்தினால் உந்தப்பட்டு நான் சரிவர யோசனை செய்யாமல் கூறினேன். நான் அழைத்தால் என் குரு இந்த வீட்டிலேயே தோன்றுவார். ஒவ்வொரு கண்ணிலும் உற்சாகம் ஒளிர்ந்தது. அம்மாதிரியான ஓர் அதிசயத்தை அக்குழு காண விரும்பியதில் ஆச்சரியமில்லை. அரை மனத்துடன் 2 புது கம்பளங்களும் அமைதியான அறையும் கேட்டேன். ஆகாய வெளியிலிருந்து குருதேவர் தோன்றுவார் என்றேன் நான். அமைதியாக வெளியில் இருங்கள், நான் சீக்கிரமே உங்களை அழைக்கிறேன். நான் வினயத்துடன் என் குருவை அழைத்தபடி தியானத்தில் ஆழ்ந்தேன். இருட்டான அந்த அறையில் மங்கலான இதந்தரும் ஒளி பரவியது. அதிலிருந்து ஒளிமயமான பாபாஜியின் உருவம் வெளிப்பட்டது. லாகிரி, இந்த அற்ப விஷயத்திற்காகவா நீ என்னை அழைக்கிறாய்? குருதேவரின் பார்வை கடுமையாயிருந்தது. சத்தியம் உண்மையாகவே தேடுபவர்களுக்கு உரியது, வெறும் ஆவல் உடையவர்களுக்கு அல்ல. கண்ணால் பார்க்கும் பொழுது நம்புவது சுலபம். ஆன்மாவை ஆழ்ந்து தேட அவசியமில்லை. இந்திரியங்களை கடந்த உண்மையானது இயல்பான லோகாயத அவநம்பிக்கையை யார் வெல்கிறார்களோ அவர்களால் தகுதியுடன் கண்டுபிடிக்கப்படுகிறது. அவர் தீவிரமாக கூறினார், என்னை போகவிடு. நான் பிரார்த்தித்தபடியே அவர் காலடியில் விழுந்தேன். தெய்வீக குருவே, என் பெரிய தவற்றை நான் உணர்கிறேன். நான் தாழ்மையுடன் மன்னிப்பும் கேட்கிறேன். ஆன்மீக விஷயங்களில் குருடாயிருந்த இவர்கள் மனத்தில் நம்பிக்கையை ஊட்டுவதற்காகவே நான் தங்களை அழைக்கத் துணிந்தேன். தாங்கள் மிகுந்த பெருந்தன்மையுடன் என் அழைப்புக்கிணங்கி இங்கு வந்திருப்பதால் தயவு செய்து என் நண்பர்களுக்கு அருளாசி வழங்காமல் செல்லாதீர்கள். அவர்கள் நம்பிக்கை இல்லாதவர்கள்தாம். இருந்தாலும் என் விசித்திரமான கூற்றை குறைந்தபட்சம் சோதித்துப் பார்க்க விருப்பமுடையவர்களாக இருந்தார்கள் அல்லவா? மிக நல்லது. நான் கொஞ்ச நேரம் தங்குகிறேன். உன் நண்பர்களுக்கு முன்னால் உன் சொற்கள் அவமதிக்கப்படுவதை நான் விரும்பவில்லை. பாபாஜியின் முகம் கனிவாகியது. ஆனால் அவர் மிருதுவாகத் தொடர்ந்தார். இனிமேல் என் மகனே, உனக்கு எப்பொழுது தேவையோ அப்பொழுதுதான் நான் வருவேன். நீ கூப்பிடும் பொழுதெல்லாம் இல்லை என்றார். நான் கதவை திறந்தபொழுது அந்த சிறிய குழுவில் இறுக்கமான மௌனம் ஆட்சி புரிந்தது. தங்கள் புலன்களையே நம்பாதது போல் அக்கம்பள ஆசனத்தில் அமர்ந்திருந்த ஒளிமயமான உருவத்தை கண்கொட்டாமல் அவர்கள் பார்த்தனர். இது எங்களை மொத்தமாக வசப்படுத்தியதாகும். ஒருவர் ஆர்ப்பாட்டத்துடன் நகைத்தார். நாங்கள் அறியாமல் இந்த அறைக்குள் யாரும் நுழைந்திருக்கவே முடியாது. பாபாஜி ஒரு புன்சிரிப்புடன் முன்வந்து ஒவ்வொருவரையும் தன் கதகதப்பான திடமான உடல் தசைகளை தொட்டு பார்க்குமாறு சைகை செய்தார். அவர்கள் சந்தேகமெல்லாம் நீங்கியது. என் நண்பர்கள் பயபக்தியுடன் வருந்தியவாறு தாங்களாகவே அவர் காலடியில் விழுந்து வணங்கினார்கள். ஹல்வா தயாராகட்டும். பாபாஜி இந்த வேண்டுகோளை விடுத்தது அந்த குழுவிற்கு அவருடைய உடலின் உண்மையை மேலும் நிலைநாட்டுவதற்காகவே என்பதை நான் அறிவேன். ஹல்வா தயாராகிக் கொண்டிருந்த பொழுது பாபாஜி சுமூகமாக உரையாடிக் கொண்டிருந்தார். இந்த சந்தேகிக்கும் தாமஸ்கள் புனித பவுல்களாக உருமாற்றம் பெற்றது விந்தையே. நாங்கள் எல்லோரும் உண்ட பிறகு பாபாஜி எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசை கூறினார். திடீரென்று ஒரு மின்னல் தோன்றியது. பாபாஜியின் உடல் மின் அணுக்களின் மூலப்பொருட்கள் அக்கணமே ரசாயன மாற்றமடைந்து பரவும் ஆவி வடிவில் ஒளியாகியதை நாங்கள் கண்கூடாக கண்டோம். கடவுளுடன் இசைந்த குருதேவரின் இச்சா சக்தி அவருடைய உடலாக ஒன்று சேர்ந்திருந்த அண்டவெளி அணுக்களின் பிடியை தளர்த்தியது. உடனே கோடிக்கணக்கான நுண் உயிர்த்துகள் பொறிகள் அண்டகோச களஞ்சியத்திற்குள் மறைந்தன. மரணத்தை வென்றவரை நான் என் சொந்த கண்களாலேயே கண்டேன். அக்குழுவில் ஒருவரான மைத்ரா மிகுந்த பயபக்தியுடன் உரைத்தார். அவர் முகம் சமீபத்தில் உண்டான விழிப்பின் ஆனந்தத்துடன் உருமாறியிருந்தது. ஒரு குழந்தை குமிழிகளுடன் விளையாடுவது போல் அந்த பரமகுரு காலம், இடம் இவைகளுடன் விளையாடினார்.
விண்ணுலகு மண்ணுலகு இவைகளின் திறவுகோலை கையில் வைத்திருக்கும் ஒருவரை கண்டுவிட்டேன். நான் சீக்கிரமே தானாப்பூர் திரும்பினேன். பரமாத்மாவில் திடமாக நங்கூரம் ஊன்றிக்கொண்டு நான் மறுபடியும் ஒரு இல்லறத்தானின் குடும்பம் மற்றும் தொழில் சார்ந்த பலவிதமான கடமைகளை ஏற்றேன் என்று லாகிரி மகாசயர் கூறி முடித்தார். லாகிரி மகாசயர் சுவாமி கேவலானந்தருக்கும் ஸ்ரீ யுக்தேஸ்வருக்கும் பாபாஜியை இன்னொரு முறை சந்தித்த கதையையும் கூறியிருந்தார். அந்த பரமகுரு, உனக்கு தேவையாயிருக்கும் பொழுது நான் வருவேன் என்ற தன் வாக்குறுதியை நிறைவேற்றிய பல தடவைகளில் அதுவும் ஒன்றாகும். அது அலகாபாத் கும்பமேளா நடக்கும் காட்சியாகும். லாகிரி மகாசயர் தன் சீடர்களிடம் விவரித்தார். என் அலுவலக கடமைகளிலிருந்து சிறு விடுமுறையின் பொழுது நான் அங்கு சென்றிருந்தேன். அந்த புனித விழாவில் பங்கெடுத்துக் கொள்ளும் பொருட்டு தொலைதூரத்திலிருந்து வந்திருந்த சாதுக்கள் சந்நியாசிகள் கூட்டத்தின் மத்தியில் நான் சுற்றி கொண்டிருந்த பொழுது உடம்பெல்லாம் விபூதியை பூசிக்கொண்டு திருவோட்டை ஏந்தியிருக்கும் ஒரு துறவியைக் கண்டேன். மனத்திற்குள் துறவியின் பாங்கின்றி வெளிச்சின்னங்களை அணிந்த அவன் ஒரு பாசாங்குக்காரன் என்ற எண்ணம் என் மனத்தில் எழுந்தது. நான் அந்த துறவியை கடந்ததுதான் தாமதம். என் திகைப்புற்ற கண் அங்கு பாபாஜியை கண்டது. அவர் சடைமுடி தரித்த ஓர் ஏகாந்த துறவியின் முன் மண்டியிட்டு வணங்கிக் கொண்டிருந்தார். குருஜி, நான் அவசரமாக அவர் அருகில் சென்றேன். ஐயா, தாங்கள் இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நான் இந்த சந்நியாசியின் பாதங்களை கழுவிக் கொண்டிருக்கிறேன். பிறகு அவரது சமையல் பாத்திரங்களை தேய்க்கப் போகிறேன். பாபாஜி ஒரு சிறு குழந்தையைப் போன்று என்னை பார்த்து முறுவலித்தார். உயர்ந்தவரோ தாழ்ந்தவரோ எல்லா மனித உடற்கோயில்களிலும் இறைவன் சமமாக வசிக்கிறார் என்பதை உணர்ந்து நான் யாரையும் கண்டனம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்று எனக்கு அறிவிக்கிறார் என்பதை நான் அறிந்தேன். அந்த மகாகுரு தொடர்ந்தார். ஞானி மற்றும் அஞ்ஞானி சாதுக்களுக்கு சேவை செய்வதன் மூலம் நான் குணநலன்களில் மிக உயர்ந்ததான இறைவனுக்கு மற்ற எல்லாவற்றையும் விட பிரியமான பணிவு என்னும் பண்பை கற்றுக்கொள்கிறேன்.